எல்லாருக்கும் வணக்கம். ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த என்ட்ரீஸை நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கான காரணமே ஒருத்தர் பார்த்து கற்றுக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் ப்ரைஸுக்காக கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற ஒரே மோட்டிவில் கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன விஷயத்தில் லேக் ஆகுறோம், மற்றவங்க என்ன விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் மனசார அப்ரிஷியேட் பண்ணுங்கள். 10 to 14 இயர்ஸ் கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேஷன் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம அதை கேன்சல் பண்ணலை. ஏன்னா அவங்களோட என்ட்ரிஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான், அண்ட் அவங்களோட எஃபர்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த என்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். கலரிங்கில் என்ட்ரிஸ் அதிகமாக இருந்தது. ஓவரால் பார்த்திங்கன்னா 100+ என்ட்ரிஸ் இருந்தது. அதில் கலரிங்கில் வந்து நமக்கு என்ட்ரிஸ் அதிகம். ஸோ அதில் ஆல்ரெடி நிறையா பேரண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 3 to 5 இயர்ஸ் கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இன்னொரு அடுத்த வருஷம் ஏஜ் அதிகமாக இருக்க குழந்தைங்க ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போது 3 வயசு இருக்க குழந்தை 5 வயசு குழந்தையோட போட்டி போடும் போது வின் பண்ண முடியாதில்ல அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ட்ரிஸ் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம ஏஜ் வைஸ் பிரிப்போம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் என்ட்ரிஸ் அதிகமாக இருந்தது. அதனால் 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ், 6 இயர்ஸ், 7 இயர்ஸ், 8 இயர்ஸ், 9 இயர்ஸ் அப்படி தனித்தனியாக நம்ம பிரித்து போட்டுட்டோம். இதில் ஓவராலாக சில கமெண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு சிலர் வந்து கலர் பென்சில்ஸ் நம்ம கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் 3 to 5 இயர்ஸ்க்கு க்ரையான்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். 6 to 9 இயர்ஸ்க்கு வந்து கலர் பென்சில்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு சிலர் வந்து ஸ்கெட்சு, மார்க்கர் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு நோட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ரீஒர்க் பண்ணி கூட சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் லாஸ்ட் மினிட்டில் பண்ணப்போ மார்க்கர் யூஸ் பண்ணியிருந்ததெல்லாம் நான் கன்சிடர் பண்ணலை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுனால அவங்கள நான் அக்செப்ட் பண்ணல. ஒரு சிலர் வந்து பேக்ரவுண்ட் மட்டும் மார்க்கர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த சென்ட்ரல் கலரிங் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்ரவுண்டுக்காக அவங்க மார்க்கர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பேக்ரவுண்டை வந்து நான் கணக்கில் எடுத்துக்கல. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இல்லை இவங்க ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க, மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு சேர்த்து நானே யோசித்து உத்து பார்த்து செக் பண்ணிட்டேன். ஸோ இப்படி எதுவும் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அண்ட் இன்னொன்று வந்து பேக்ரவுண்டுக்கு சில பேர் கலர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் என்ன கலர் நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் பேக்ரவுண்ட் கலர் பண்ணாலே வின் பண்ணிடுவேன் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதோட கலர் சாய்ஸ் நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கணும். பேக்ரவுண்ட் கலர் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரியான கலர்ஸ் எடுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளூ அடிச்சிருக்காங்க, கண்ணுக்கே தெரியல, லைட்டு ப்ளூவாக தெரியுது. ஒரு சிலர் ப்ரௌன் கலர் கூட அடிச்சிருக்காங்க. ஸோ அது அப்புறம் இன்னொரு சில குழந்தைங்க வந்து பேக்ரவுண்ட் பண்ணி நல்லா இருக்கிற ட்ராயிங்கை இன்னும் கொஞ்சம் சொதப்பலாக்கின மாதிரி டர்ன் பண்ணி விட்டாங்க. ஏன்னா உள்ளே இருக்க கலரிங் வந்து நீட்டாக பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் பண்ணும்போது கோடாக கேப் இருக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரோக்ஸ் தெரிகிற மாதிரி எல்லா டைரக்ஷனில் திருப்பி பண்ணி அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் நீட்டாக கலர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு அடுத்தது பேரண்ட்ஸ் சைடுக்கு நான் சொல்ல வேண்டியது, ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ட்ராயிங் மட்டும் நல்லா தெரிகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுங்க. ஒரு ஓரத்தில் இப்போ பெட்டில் போட்டுட்டு நம்ம ஃபோனை இப்படி நேராக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ஷீட் இப்படி இருக்கும். ஸோ அது ஆங்கிள்டாக தெரியும், கிளியராக தெரியாது. அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் டே லைட்டில் வச்சு ஃபோட்டோ எடுங்க. நைட்டில் வச்சு எடுக்கும் போது லைட்டு போட்டு எடுத்தாலும் ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஃப்ளூரசன் கலரில் ப்ளூ ஷேட் அடிக்குது, ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நிழல் அடிக்குது, ஒரு சில இது ஃப்ளாஷ் போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கலர் பென்சிலில் பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி மினுன்னு இருக்குது. அது கலரோட அந்த ஹியூ அந்த இன்டென்சிட்டியவே குறைக்குது. ஸோ அது நீங்கள் எவ்வளோ தான் நல்லா பண்ணியிருந்தாலும் நேரில் பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து ஃபோட்டோவில் தான் பார்க்குறேன்.
இல்லைங்களா? அப்போ ஃபோட்டோலேயும் அந்த கலர் ஓரளவு கிளியராக தெரிகிற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா தான் அது ரீச் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஃபோனை வச்சு எடுங்க. அண்ட் டே லைட்டில் வச்சு எடுங்க. தென் சில குழந்தைங்க வந்து டபுள் ஷேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்ரிசியேஷன். டபுள் ஷேட் பண்ண குழந்தைங்க ஒரு சில பேர் வந்து சேம் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் அதே கலர் ரிப்பீட் ஆகுது. அந்த மாதிரி ரிப்பீட்டேஷனை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்னா சிலர் வந்து உள்ளே ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அதே கலரை அவுட்டர் ரிங்குக்கும் திரும்ப கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து தனித்தனி பேட்டர்னாக தெரியாது. எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஆனால் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட நாங்கள் நல்லா கலர் அடிச்சிருந்தாலும் கலர் சாய்ஸ்னால் நான் வேறு யாரையாவது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பண்ணும்போது அப்போது ஒரு லீஃப் மாதிரி அதில் இருந்தது இல்லையா, அந்த லீஃபோட டைரக்ஷன் இப்படி ஆங்கிள்டாக பிரிச்சுருந்தோம். அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ லீஃப் இப்படி இருக்குது, அதில் போய் ஸ்ட்ரெயிட் லைனாக ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் தெரிகிற மாதிரி நிறையா பசங்க பண்ணியிருந்தாங்க. ஒன்று அந்த லீஃப் மாதிரியே அந்த கர்வச்சர் வரணும், அப்போ தான் அந்த 3Dயாக நம்மளுக்கு அந்த ஃபீல் வரும். இல்லைன்னா அந்த ஆங்கிளையாவது மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா ஸ்ட்ரோக்ஸே கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்படியே பிரிண்ட் பண்ண மாதிரி ஃப்ளாட்டாக ஃபில் பண்ணணும். இது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா நீங்களே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஆனால் வெளியில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும், நான் கோடு கோடாக தெரியுதே அப்படின்னு. அதை எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் ட்ராயிங் இம்ப்ரூவ் ஆகும். தென் சிலர் வந்து என்னென்னா ஒரு ரிப்பிட்டேஷன் மாதிரி ஒரு கலர்ஸ் அப்படியே ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ரிப்பீட் பண்ணி கலர் பண்ணியிருந்தாங்க. அப்படி பண்ணும்போது ரொம்ப கவனமாக அதே ஆர்டரில் ரிப்பீட் பண்ணுறோமான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா பாதி பண்ணிவிட்டு பாதிக்கு மேலே இருக்கும் போது கலர்ஸோட ஆர்டர் வந்து மாறுது. அப்போ வந்து அதோட எஃபெக்டே குறையுது. ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. அப்புறம் சில பேர் வந்து அவுட்லைன் போடுறேன்னு சொல்லி பிளாக் கலரை வச்சு அவுட்லைன்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ அது போட்டால் நீட்டாக போடணும். எப்போவுமே வந்து உங்களுக்கு போல்டாக தெரியணும் அப்படின்னா பென் வச்சோ இல்லை ஸ்கெட்ச் வச்சோ தான் பிளாக் அவுட்லைன் போடணும். கலர் பென்சிலை வச்சு எப்போவுமே அவுட்லைன் போடாதீங்க. அது அந்த ஃபினிஷ் அந்த டார்க்னஸை கொடுக்கவே கொடுக்காது. அது இன்னும் உங்களோட ட்ராயிங்கை டல் பண்ணி விட்டுரும். எப்போவுமே ஒரு ட்ராயிங்கில் எங்கேயுமே பென்சில் மார்க்கே தெரியக்கூடாது. அதுதான் வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் ரூலே. நீங்கள் கலர் பென்சில் வச்சு போடும்போது அதோட அந்த டார்க்னஸ் டெப்த்தை இன்னும் கம்மி பண்ணி கொடுத்துரும். அப்புறம் ஒரு சிலர் வந்து இது ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணியிருக்கீங்க போல். ஆயில் பேஸ்டல் வேறு, க்ரையான்ஸ் வேறு. க்ரையான்ஸ்லேயுமே பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் இருக்குது, வேக்ஸ் க்ரையான்ஸ் இருக்குது. சரிங்களா? ரொம்ப பிகினராக இருந்தால் பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப திப்பி திப்பியாக வராது, நீட்டாக இருக்கும். ரொம்ப டார்க்னஸும் வராது. வேக்ஸ் க்ரையான்ஸ் பார்த்திங்கன்னா மெழுகு மாதிரி அங்கங்கே ஒட்டி ஒட்டி வரும். ஆயில் பேஸ்டல்ங்கிறது இன்னும் திப்பி திப்பியாக வரும். ஆயில் பேஸ்டல்ங்கிறது நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதை ஸ்மட்ச் பண்ணணும். விரல் வச்சு தேய்க்கணும், இல்லை கிளாத்து இல்லை பட்ஸ் வச்சு அந்த ஒயிட் கேப் இல்லாமல் ஸ்மட்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ ஆயில் பேஸ்டல்ங்கிறது நார்மல் க்ரையான்ஸ் மாதிரி கிடையாது. அது ரொம்ப ஸ்மட்ச் ஆகும். ஸோ அது ஆயில் பேஸ்டலில் பண்ணிவிட்டு அந்த சைடில் அந்த ஒயிட் கேப்பெல்லாம் இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஸ்மட்ச் ஆகி அப்படியே அழுக்கு கரை பிடிச்ச மாதிரி அந்த பிக்சரையே ஸ்பாயில் பண்ணிடுது. உங்களுக்கு வந்து ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா மட்டும் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஷீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணிடுவாங்க பசங்க. எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக முடிக்கும் போது பேப்பர் கசங்காமல் எங்கேயும் அழுக்காகாமல் பண்ணுவாங்க அப்படின்னு ஷூரிட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும் ஆயில் பேஸ்டலுக்கு போங்க. இல்லைன்னா சேஃபர் சைட் பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கலரிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஷேர் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்ஸு. தென் ட்ராயிங்கில் வந்து நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும். நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் 3 to 5 years கேட்டகரியில் வந்து ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க, ஒரு பாப்பா பண்ணியிருந்தாங்க. அதில் 3 to 5 years இல்லை, சாரி 6 to 9 years கேட்டகரியில் வந்து இளவெண்பான்னு ஒரு பாப்பா. நெஸ்ட்டு டாபிக் வந்து நெஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளான டெக்னிக், சிம்பிளான ட்ராயிங். ஆனால் அதை பார்க்கும் போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு.
ஸோ நீங்கள் பேர்ட்ஸ் வரைகிறீங்க அப்படின்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி ப்ரௌன் கலரில் தானே இருக்கும், ப்ரௌனும் பிளாக்கும் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த நெஸ்ட்டும் ப்ரௌனில் இருக்குது, அந்த பேர்டும் ப்ரௌனில் இருக்குது, மரமும் ப்ரௌனில் இருக்குது. ஸோ எல்லாமே கருன்னு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லைங்களா? அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ பண்ணுன்னா நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கார்ட்டூன்லலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் இருக்கும், எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ரியலாக அப்படி தான் இருக்குமான்னு ஆர்கியூ பண்ணக்கூடாது. ரியலிஸ்டிக்காக தான் பண்ணுவேன் அப்படின்னா அதில் லைட் அண்ட் ஷேடோ எஃபெக்ட் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். அப்போ தான் அது ரியலாக இருக்க மாதிரியான ஃபீல் நமக்கு கொடுக்கும். நீங்கள் ஃப்ளாட்டாக கலர் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். அடுத்தது ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு யூனிக் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த பாப்பா ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண இதில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஸ்க்ரிபிள் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரிபிள் ஃபஸ்ட்டு லேயரிங்கை கீழே ஒரு கலர் பண்ணிவிட்டு மேலே வந்து இன்னொரு கலர் வச்சு ஸ்க்ரிபிள் பண்ணிவிட்டு அந்த ஆயில் பேஸ்டல்லே வந்து அந்த சுரண்டி எடுக்கிற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்க்ரிபிள் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த தூக்குடாங்குருவி கூடு வந்து ரியலாக இருக்க மாதிரியான ஒரு எஃபெக்ட் வரும். அதில் குருவி சின்னதாக தான் போட்டிருந்தாங்க, பேக்ரவுண்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்தது, ஆனால் அந்த பிக்சரை பாருங்கள் நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூனிக் டெக்னிக்கு. அண்ட் அதில் ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்குது, ரியலாக இருக்க மாதிரி இருக்குல்ல, நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி யோசிங்க. அண்டு இது 3 to 5 year கேட்டகரியில் வந்து நல்லா நிறைய எஃபர்ட் எடுத்திருந்தாங்க. பேக்ரவுண்ட் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபுல் பிக்சரை கம்ப்ளீட் பண்ணி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லோட்டஸ் 10 to 14 years கேட்டகரியில் லோட்டஸ் நிறையா இருக்க மாதிரி ஒரு பெரிய பாண்டாக ட்ரை பண்ணுங்கள். டீட்டெயிலிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய பசங்க என்ன அப்படின்னா லாங் வியூவில் இருக்கிற மாதிரி காமிக்கிறேன்னு சொல்லி அதில் வந்து டீட்டெயில்ஸே தெரிய மாட்டேங்குது. அது லோட்டஸா லில்லியா, ஃபஸ்ட்டு லோட்டஸோட அவுட்லைனே முதல்ல தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி மயமயன்னு இருக்க மாதிரி ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இன்னும் கூட நீங்கள் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர். ஸோ செலக்ட் ஆன என்ட்ரிஸை வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா அதோட பேக்ரவுண்டையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபுல் பிக்சராக எப்படி இருக்குன்னு யோசிங்க. நிறைய பேர் பேக்ரவுண்டை மிஸ் பண்ணிடுறீங்க, அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அண்ட் எந்த மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா வருதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். கலர் பென்சில் யூஸ் பண்ணி கூட வின் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட் என்ட்ரி அந்த லோட்டஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கலர் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் பண்ணாதான் அதுவும் கேன்வாஸ் போர்டில் பண்ணாதான் வின் பண்ணுவாங்கன்னெலாம் கிடையாது. போர்டுக்கோ பெயிண்ட்டுக்கோ ப்ரைஸ் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டுக்கும் அந்த ஃபினிஷிங்க்கும் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட பென்சில் ஷேடிங் கூட பண்ணலாம், ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்கணும். அந்த உருவம் கரெக்டான ப்ரொப்போர்ஷனுக்கு வந்திருக்கணும், லைட் அண்ட் ஷேட் எஃபெக்ட் இருக்கணும், பக்கா டீட்டெயிலிங் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வெறும் பென்சில் அவுட்லைன் கூட வின் பண்ணும். மெட்டீரியலை மட்டுமே நம்பாதீங்க, உங்களையும் கொஞ்சம் நம்புங்க. உங்களுக்கு எந்த மெட்டீரியல் நல்லா வருமோ அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷனில் மெயினாக வந்து பாதி பேருக்கு பார்க்கமா 2 பேஜாக எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா பாதி எழுதியிருக்காங்க, கீழே ஸ்பேஸ் பத்தாதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் பேஜில் இன்னொரு ஹாஃப் இருக்கும். அப்படி எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களை ப்ரெசன்ட் பண்ணிக்கிறத எவ்வளோ ஈஸியாக, சிம்பிளாக, கிளியராக, போல்டாக நம்ம ஜட்ஜஸ்க்கு வந்துட்டு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இந்த காம்படிஷன் மட்டுமே கிடையாது, நீங்கள் இதை எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். லைஃபுக்காக எடுத்துக்கோங்க, பெரியவங்களாகி இன்டர்வியூஸ்க்காக எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எந்த காம்படிஷன்ஸ்க்கு வேணாலும் எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிம்பிள் அண்ட் கிளியராக இருக்கீங்களோ உங்களை ஈஸி, அதாவது மற்றவங்களுக்கு அவங்களோட வேலையை நீங்கள் சிம்பிள் ஆக்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குறீங்க, இல்லை ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் உங்களோட பாயிண்ட்ஸ் குறையவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஒரே பேஜில் இப்போ பேஜ் பத்தாது அப்படின்ற பட்சத்தில் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய ஷீட்டாக எடுத்துக்காங்க, இல்லை 2 லைன் நோட் 4 லைன் நோட்லாம் எனக்கு பெருசாக கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்களே லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஆனால் போடுற லைன்ஸை ஸ்ட்ரைட்டாக போடுங்க, அதையும் சாஞ்சு ஆங்கிள்டாக போட்டு வச்சிடக்கூடாது. ஸோ இது வந்து எக்ஸாம் மாதிரி 10 minutesல இல்லை லைவாகவும் நம்ம கண்டக்ட் பண்ணல.
டைம் கொடுத்து தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம், எழுத சொல்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் பேஜில் பண்ணுங்கள். எழுதியிருந்தீங்க அது தப்பாயிடுச்சு அப்படின்னா நல்லா இரேஸ் பண்ணுங்கள், அந்த இம்ப்ரெஷன் தெரியாத அளவுக்கு. இல்லையா இம்ப்ரெஷன் தெரியுதா, அதை விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு பேஜ் எடுத்து எழுதுங்க. இல்லைனா ஓவர் ரைட் பண்ணாதீங்க, அடித்து பிழை திருத்தத்தோடு எழுதாதீங்க, மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுங்க. இதை தாண்டி வேறு என்ன விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் ஹைலைட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹைலைட்ஸ் அப்படின்னா ஏதாவது க்ளவுட் மாதிரி மார்க் பண்ணி காமிக்கலாம், அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம், இல்லை பிளாக் ப்ளூ அப்படி கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது, இல்லை சைஸ் ஃபாண்ட்டோட சைஸ் கூட டாபிக் பெருசாக இருக்க மாதிரியும் மற்றது சின்னதாக இருக்க மாதிரியும் அப்படியும் ட்ரை பண்ணலாம். அண்ட் பேராகிராஃபோட எட்ஜஸ் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே லைனில் அப்படியே நியூஸ் பேப்பர் காலம்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸாக தெரியும், லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு லைனில் மேட்ச் ஆகும். லெஃப்ட் சைடெல்லாம் ஒரே லைனில் வந்து நிற்கும். முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படியே பர்ஃபெக்டாக ஒரு லைனில் வந்து செட் ஆகும் ஒரு பேராகிராஃப். அந்த மாதிரி அலைன்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்களோடது இன்னுமே சூப்பராக உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா. தென் தமிழ் ஸ்பீச்சுக்கு என்னமோ தெரியல, என்ட்ரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அண்ட் டாப்பிக்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கொடுத்துருந்தோம், முயற்சின்னு. அட்லீஸ்ட் இந்த பசங்களாவது இந்த டாபிக் எடுத்து ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதுக்காக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பசங்களுக்கும் என்னோட மிகப்பெரிய அப்ரிசியேஷன். ஸோ இதில் என்ன சொல்லணுன்னா, சில குழந்தைங்க வந்துட்டு 2 minutes டைம் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலை, 2 minutes வரைக்கும் யூஸ் பண்ணல. கொஞ்சம் ஒரு 1 minute 30 seconds, 1 minute 15 seconds அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. ஸோ கொடுக்குற டைமை மேக்ஸிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நல்ல ப்ரொனவுன்சியேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதெல்லாமே. இதில் வந்து 3 to 5 years கேட்டகரியில் நிறைய பேர் ஸ்டோரி டெல்லிங்காக மாற்றிட்டீங்க. ஸோ கொஞ்சமாவது ஒரு ஸ்பீச் கண்டென்ட் இருந்துட்டு அதில் ஸ்டோரிங்கிறது ஒரு சின்ன போர்ஷனாக இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியாக இருந்துட்டு அதில் கொஞ்சமாக நம்ம பேசுகிற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ அடுத்த தடவை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிறையா ஸ்பீச்சுக்கான கண்டென்ட் இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்களோட ப்ரொனன்சியேஷன், ஒக்காபுலரினா என்ன மாதிரியான தமிழ் வார்த்தை, நல்ல தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை சாதாரண பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரியாக பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அந்த லகரம்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப அந்த உச்சரிப்பெல்லாம் கவனித்து அதில் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து சில குழந்தைங்க நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது பாடி லாங்குவேஜும் சரி, அண்ட் அவங்க எப்படி பேசுவாங்கிற அப்படின்ற அதே டோன்லலாம் பேசி ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய அப்ரிசியேஷன். இது எக்ஸ்ப்ரெஷனோட கையை இது பண்ணி அப்படி பாடினா மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் ப்ரொனன்சியேஷனையும் நல்லா கவனித்து தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வீடியோவோட லைட்டிங் ரொம்ப முக்கியம். எப்போவுமே வீடியோ எடுக்கும் போது தயவுசெய்து டே டைமில் எடுங்க. சில பேர் ஒர்க்கிங்காக இருக்கலாம், அதனால நைட் டைம் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஸோ லைட் வந்து இப்போ நான் எப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஆப்போசிட்டில் லைட் இருக்குது. அப்போ தான் அந்த லைட் என் முகத்தில் விழுகும். அப்போ வீடியோவில் நான் பளிச்சுன்னு தெரிவேன். லைட் எனக்கு பின்னாடி வச்சுட்டு நான் இப்படி வீடியோ எடுத்தேன்னு வைங்க, எனக்கு முகத்தில் லைட்டே விழுகாது. அப்போ நான் இருட்டடித்த மாதிரி தான் தெரிவேன். இதுதான் பேசிக். ஸோ மேக்ஸிமம் டேயில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பசங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, லைட்டிங்கும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வரேன். நைட் எடுக்கிறீங்கன்னா லைட் முகத்தில் விழுகிற மாதிரி பளிச்சுன்னு வச்சு எடுங்க. முக்கால்வாசி பேரே இப்படி தான் நைட்டில் தான் எடுத்திருக்கீங்க. பசங்கள்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. சில குழந்தைங்க முகத்திலே தெரியுது அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த நேரத்தில் அவங்களோட ஃபுல் பெஸ்ட்டு வந்து வெளியில் வராது. கொஞ்சம் டயர்ட் ஆகும்போது அவங்களோட பெஸ்ட்டு கொஞ்சம் கம்மி ஆக தான் செய்யும். ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. கடைசியாக வந்து திருக்குறளில் 3 to 5 years கேட்டகரியில் அதிகம் நம்பர்ஸ் சொன்னது வந்து 20 குறள் அதிகமாக சொல்லியிருக்காங்க.
6 to 9 கேட்டகரி 6 to 9ம் 10 to 14 இந்த 2 கேட்டகரியிலையுமே மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்க்குள்ளே அதிகமாக சொல்லப்பட்ட நம்பர்ஸ் வந்து 40. இதுதான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் சொல்லிட்டா மட்டும் அப்படி செலக்ட் பண்ணலை. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப க்ளோஸராக வருவாங்க. ஆனால் யாரோடது நல்லா கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி தான் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் 2 மினிட்ஸை தாண்டியும் சொல்லியிருந்தாங்க. 2.5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 45 செகண்ட்ஸ் அப்படிலாம் கூட அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் 2 மினிட்ஸ்க்கு ட்ரிம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் அதில் எத்தனை சொல்லியிருக்காங்களோ அதை தான் நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொனன்சியேஷனும் கிளாரிட்டியும் கணக்கில் வச்சாச்சு. ரொம்ப குட்டி பசங்க அந்த 3 to 5 இயர்ஸ் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க சொன்ன குரலையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ 3rd 4th சொல்லியிருப்பாங்க. இப்போ 4th திருக்குறள் சொல்லியிருக்காங்கன்னா திரும்பவும் ஒரு 8th குறளாவோ இல்லை 9th குறளாவோ சொன்ன குரலையே திரும்பவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதை பேரண்ட்ஸ் நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 2-3 பசங்க வந்து அதே மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வெறும் நம்பர் ஆஃப் குரல்ஸை கவுண்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 10 12ன்னு வந்தது. அப்புறம் இல்லையே இந்த குரல் இப்போ தான் அந்த பாப்பா சொன்ன மாதிரி இருக்கேன்னு திரும்ப அதை நம்ம எழுதி லிஸ்ட் அவுட் பண்ணும் போது பார்த்தா 2-3 குரலை ஃபஸ்ட்லேருந்து இடையில ஸ்டாப் பண்ணிட்டோன்னா குழந்தைங்க திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதே ஆர்டரில் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் நல்லா க்ராஸ் செக் பண்ணால் ஒரு 6-7 குறள் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதை நிறைய பேரண்ட்ஸ் நீங்கள் கவனிச்சுட்டு விட்டுருந்துருக்கலாம். இல்லை சில பேரண்ட்ஸ் வந்து நம்ம வேறு ஏதாவது திருக்குறள் சொல்லி கொடுத்துருப்பீங்க, அதை மறந்துட்டு இவங்க ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வெறுமனையாக கவுண்ட் மட்டும் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்பர் ஆஃப் குறள் வந்துருச்சு அப்படின்னு ஆர்கியூ பண்ணாதீங்க. நீங்கள் அனுப்பிச்ச வீடியோவை க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து குறள் ரிப்பீட் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து ப்ராம்ப்டிங் கொடுத்துருக்கீங்க. அதில் நிறைய வீடியோஸில் வந்து எனக்கு நல்லா கேட்குது. அம்மா ஹெல்ப் பண்ணுற சவுண்டு வந்து நல்லாவே கேட்குது. ஸோ நான் இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குறள் 2 பேரும் ஓரளவுக்கு டையில் இருக்காங்கன்றப்போ ப்ராம்ப்டிங்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னா, ஸோ ப்ராம்ப்ட் இல்லாத குழந்தைக்கு தான் மார்க்ஸ் போகும். அந்த பேசிஸில் செலக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோ எடிட்டிங் பண்ணக்கூடாதுன்னு. எடிட்டிங் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க, ஒரு குறள் சொல்லுவாங்க, இடையில வந்து கேப் விழுந்துடும் இல்லை மறந்துடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறேன்னு மறுபடியும் செகண்ட் குறள் எடுப்பாங்க, அந்த கேப்பை கட் பண்ணிவிடுவாங்க. அதுவுமே வீடியோ எடிட்டிங் பண்ணியிருக்கீங்கன்றது தெரிஞ்சிடும். அந்த மாதிரி எடிட் பண்ணியிருந்தாலும் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்திருக்காது. ஸோ இதுதான் திருக்குறள் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி. ஸோ ஓவராலாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கீங்க. இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ சாம்பியன்ஸ் வந்து ஒரு ஏஜ் கேட்டகரியிலையும் ஒரு குழந்தைய செலக்ட் பண்ணியிருக்கேன். 3 to 5 இயர்ஸ் கேட்டகரியில் விதுஷ் அவர் வந்து 4 என்ட்ரிஸ் கொடுத்துருக்காரு, 4லேயுமே ப்ளேஸ் ஆகிருக்காரு. 6 to 9 கேட்டகரியில் வந்து சக்தி, அந்த பாப்பா வந்து 5ல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, 5மே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10 to 14 இயர்ஸ் கேட்டகரியில் வந்து நேஹா, அவங்க வந்து 5 என்ட்ரி கொடுத்தாங்க, அதில் 4 வின் பண்ணியிருக்காங்க.